ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்க மகள் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாசினி என்ன பண்ணுறாங்க, 3 பொண்ணுங்களும் சபதம் எடுக்கிறத பார்த்தோன்னே அப்படியே நடுங்கி போயிடுறாங்க. இவங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்குறது நடக்காத விஷயம். இவங்க என்ன அப்பாவை கொன்னவளை பழி திப்புங்கிறாங்களே, இப்படி சபதம் எடுக்கிறாங்களே அப்படின்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எப்படியாவது நம்ம அம்மா கையில் கல்ல விழுந்தாவது மன்னிப்பு கேட்க முடியல அப்படின்னு போய் சொல்லிடுவோம், அம்மாவே சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. கையில் காசு இல்லையே, சென்னைக்கு போக அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த ஜவுளி கடையிலே போய் மோதிரத்தை கொடுத்தோம் இல்லையா, காசு வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஜவுளி கடையை போய் பார்க்குறாங்க. அந்த கடை பூட்டி கிடக்கு. பக்கத்து கடைக்கார சொல்லிடுறாங்க, அவங்களுக்கு ஏதோன்னு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்டு இருக்கேளே, பாத்தியா சென்னைக்கு போகிற வண்டி பார்த்து நல்லா கட்டுங்க அப்படின்னு ஒரு லாரிக்காரங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லாரிக்காரர்கிட்ட போய் கேட்குறாங்க ஹாசினி, நானும் சென்னைக்கு போகணும், தயவு செஞ்சு என்னை கொண்டு போய் விட்டுருங்க, உங்களுக்கு காசு எவ்வளோ வேணுமோ நான் தந்துடுறேன் ஊருக்கு போனோன்னே அப்படிங்கிறாங்க. உடனே அந்த டிரைவரும் கிளீனரும், அண்ணே சூப்பர் லட்டு மாதிரி இருக்குது, இந்த பொண்ணு நம்ம வண்டியில் வந்தாலே சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, வாமா வண்டியில் ஏறிக்கங்க அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு போகிறாங்க. போகையில் நடுவில் உட்கார வச்சுட்டு போட்டு போகிறாங்களா, ஹாசினியை 2 பேரும் இடிச்சுக்கிட்டே உரைச்சிக்கிட்டே வர்றாங்க. இந்த அம்மா பார்த்துருச்சு. ஹாசினி என்ன பண்ணுது, பயங்கரமான அதாவது ஒரு படிப்பாளி, புத்திசாலி, தைரியமான வீராங்கனை போல இருக்குது. என்ன பண்ணுறாங்க, டிரைவர் சார் கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி இறங்கின கையோட இறங்கங்காட்டிலையுமே 2 பேரையும் அடிச்சிடுறாங்க. அடி பலார்னு வெளுத்து ஓட்டிடுறாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அப்படியே புத்திசாலியாக அப்படியே செயல்பட்டுறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருமா, தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இவங்க வண்டியில் ஏறினது தப்பு அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காரையாக நிப்பாட்டுறாங்க, யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க. அப்புறமா ஒரு கார் நிற்கிது, அப்பாடா ஒரு கார் நிற்கிது அப்படின்னு வேகமாக போகிறாங்க. அந்த கார்லேருந்து ஹாசினி அம்மா இறங்குறாங்க. என்னடி என்ன நீ பாட்டு போயிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. அவங்க வேகமாக அந்த பொண்ணு போகுது, அம்மா கிட்ட பேச மாட்டேங்குது. ஏய் நில்றி அப்படின்னு சொல்லி, என்ன மன்னிப்பு கேட்டியா, அதெல்லாம் மன்னிப்பு கேட்குறது நடக்காத காரியம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. கொலை வெறியில் இருக்காளுங்க என் மேலே, நான் எப்படிமா மன்னிப்பு கேட்குறது, ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுடி, அந்த வீட்டில் 4 நாள் தங்கு, ஒரு ஏழை பொண்ணு மாதிரி வேலைக்காரி மாதிரியாவது இருந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்போ தான் நான் உன்னை ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னை இந்த தோற்றத்தை மாற்றினதே நான் தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாமாக. உடனே ஆமாம், உன் ஹேண்ட்பேக்கை பறிச்சது, உன் ட்ரெஸ்ஸில் சகதியை ஏற்றுனது எல்லாமே நான் தாண்டி அப்படின்னு சொல்லி தான் கூட வளர்த்த ஒரு பையன் பேரை சொல்லி அவனை கூப்பிட்றாங்க. அவனை அங்கிட்டு வந்துடுறான். இவன் உனக்கு முன்னாடி இங்கே வந்துட்டான், உன் கூட தான் இருப்பான், நீ மன்னிப்பு கேட்டுன்னு போய் சொன்னாலும் சொல்லுவே இல்லையா, அதனால் உனக்கு துணைக்கு இங்கே தான் இருப்பான், ஏதாவது உயிர் போகிற மாதிரி ஆபத்து வந்தால் மட்டும் இவனோட ஹெல்ப்பை கேளு, அதுக்கப்புறம் எதுக்குமே கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாசினி அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு பைய எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி அதில் ஒரு 4 ட்ரெஸ் இருக்குது, இதை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. 500 ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. இந்த காசு தீர்றதுக்குள்ளே அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வர்ற அப்படிங்கிறாங்க. அம்மா ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா கறிக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ்ப்பா உன் ஃபோனை கொடு, நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ஹாசினி கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாதுமா, உங்கள் அம்மா உங்களுக்கு பெத்த தாய் மட்டும்தான், ஆனால் எனக்கு தெய்வம், எங்கள் அம்மாவையும் என்னையும் கஷ்டப்பட்டு நாங்கள் இருந்த காலத்தில் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்தோம், அவங்க எங்களை தத்தெடுத்தது மாதிரி வளர்த்து எங்களுக்கு சாப்பாடு போட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க, அந்த தெய்வத்துக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், ஃபோன் மட்டும் கேட்காதீங்க மேடம், என்னை உயிரை கூட கேளுங்க நான் தர்றேன் அப்படின்றாங்க. எல்லாரும் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. அடுத்து நான் எப்படி மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கல, அந்த வீட்டு வேலைக்காரியாக போங்க மேடம் அப்படிங்கிறாங்க. நீ வேலைக்காரன் தானே, அதான் அந்த புத்தியை சொல்கிறேன், வேறு வழி இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குள்ளையாக ஒருத்தன் போகிறான், குட்டையாக ஒருத்தன் போகிறான்னா அவனை பார்த்து, சார் ப்ளீஸ் சார், நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன், எனக்கு அங்கே அந்த அம்மா இறந்துட்டாங்க, அதனால் வேலையே இல்லை, அந்த ராமசாமி வீட்டில் கொண்டே என்னை சேர்த்துருங்க அப்படிங்கிறாங்க ஹாசினி. அது என்ன அந்த வீட்டில் பற்றி சொல்கிற அப்படிங்கிறாங்க. நான் அந்த ஊருக்கு வந்து இறங்கின கையோட ராமசாமி சூப்பரு, நல்லவர், வல்லவர்னாங்க, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வாங்குகிற சம்பளத்தில் கூட பாதி பணத்தை உங்களுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க ஹாசினி. பாதி சம்பளத்தை கூட எனக்கு தர அளவுக்கு அந்த வீட்டில் அப்படி என்னம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் என்னை கொண்டு இங்கே சேர்த்து விட்ருங்களேன் எப்படியாவது அப்படிங்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைன்னு போடுறாங்க. ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க ஹாசினி. அங்கே முத்து பார்க்குறாங்க. முத்து பார்த்துட்டு, யார்மா நீ, எதுக்கு இங்கே வந்து, ஏய் நீயா அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. நீ என்ன, உனக்கு என்ன இங்கே வேலை, என்ன இங்கே போய் சொல்லி ஏமாத்தின அப்படின்னு 2 பேருமே முட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டில் வந்து அஞ்சலின்னு பேரை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹாசினினா பணக்கார தோற்றம்னு தெரிஞ்சு போயிருது இல்லையா, அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி அந்த வீட்டில் வர போகிறாங்க. அப்படியே முத்து கூட என்ன செய்ய போகிறாங்க, காதலில் வயப்பட போகிறாங்களா, மன்னிப்பு கேட்குறதுக்கு பதிலாக முத்துக்கு லவ்வர் ஆக போகிறாங்க, அதுதான் நடக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.